இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு அறிவை தேடி வந்திருக்க உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நாம இன்னைக்கு ஆராயப் போற விஷயம் வெற்றிக்கான ரகசிய குறியீடுகள் பத்தி தான். அதாவது ஜிக்லர் எழுதின பார்ன் டு வின் புத்தகத்தோட ஆழமான குறிப்புகள், அப்புறம் சில சிறந்த கட்டுரைகளை வச்சு வெற்றியோட உண்மையான சூத்திரத்தை உடைச்சு உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் இந்த உரையாடலோட முக்கிய நோக்கம். ஆமா, ஏன்னா நீங்க வெற்றி பெறவே பிறந்தவங்க அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. ஆனா அந்த வெற்றியாளரா நீங்க மாறணும்னா அதுக்கு முதல்ல நீங்க வெற்றிக்கு திட்டமிடணும், அதுக்காக தயாராகணும். கண்டிப்பா. தயாரானதுக்கு அப்புறம் தான் வெற்றியை எதிர்பார்க்கணும். சரி, இது எப்படி பண்றது? இங்கதான் ஆசிரியர் வில், ஸ்கில் அண்ட் ரீஃபில், அதாவது விருப்பம், திறன், அப்புறம் தினசரி புத்துணர்ச்சி அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை முன்வைக்கிறார். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ விருப்பமும் திறனும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அந்த ரீஃபில்ங்கிற இடத்துல தான். ஆமா, தினசரி புத்துணர்ச்சிங்க இடத்துல தான் பலரும் சறுக்குறாங்க. ஒரு வண்டிக்கு எப்படி தொடர்ந்து பெட்ரோல் தேவையோ அதே மாதிரி மனசுக்கும் தினமும் ஒரு உந்துதல் தேவை. உண்மைதான். இந்த ரீஃபில்லுங்கிறது ஏதோ பெரிய தத்துவம் எல்லாம் இல்ல. காலையில எந்திரிச்சதும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றது, இல்ல உங்களுக்கு உத்வேகம் தர்ற ஒரு நல்ல ஆடியோ கேட்கறது, ஒரு நேர்மறையான புத்தகத்தை படிக்கிறது, இது எல்லாமே சின்ன சின்ன ரீஃபில் தான். இதோட ஆசிரியர் இன்னொரு சுவாரஸ்யமான கருத்தையும் முன்வைக்கிறார். பி வியர்ட், அதாவது வித்தியாசமா இருங்கன்னு சொல்றாரு. அது ஏன் வித்தியாசமா இருக்கணும்? சாதாரணமா இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சராசரி மனிதர்களை கவனிச்சீங்கன்னா அவங்க தங்களோட முழு திறனையும் பயன்படுத்தாம ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கி கனவுகளை விட்டுட்டு கடனாடியா வாழ்வாங்க. நீங்களும் அந்த சாதாரண கூட்டத்துல ஒருத்தரா இருந்தா அதே சலிப்பான வாழ்க்கை தான் கிடைக்கும். கரெக்ட். அதனால ஒரு மகத்தான வெற்றியை அடையணும்னா அந்த கூட்டத்திலேருந்து விலகி அவங்க பார்வையில கொஞ்சம் விசித்திரமானவரா, வித்தியாசமானவரா தெரியறதுல எந்த தப்பும் இல்ல. அது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. ஆனா வித்தியாசமா சிந்திக்கிறது ஓகே. இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கிருந்து வருது? அந்த விருப்பம், அதாவது மோட்டிவேஷன் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள உருவாகுது? இதுக்கு ஜிக்லரோட வாழ்க்கையிலே ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. அவர் ஒரு காலகட்டத்துல ரொம்ப மனச்சோர்வோட பாத்திரம் வித்துட்டு இருந்தாரு. ஆமா, வீடு வீடா போய் வித்துட்டு இருப்பாரு. கரெக்ட். அப்போ PC மெரில் அப்படிங்கிற அவரோட அதிகாரி அவரை பார்த்து, உன்னால இந்த தேசத்திலேயே மிகச்சிறந்த வெற்றியாளரா வர முடியும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒற்றை வார்த்தை தான் ஜிக்கோட மனசுல ஒரு பெரிய ஆசையும் வெற்றியின் மேல ஒரு தீயும் பத்த வச்சதுன்னு நான் படிச்சேன். இப்போ அந்த திருப்புமுடையரோட உவாரியால நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்.